பெரம்பூர் திமுக தமிழக வெற்றிக் கழகம் மோதும் 2026 இன் மகாயுத்தம். பெரம்பூர் தொகுதியின் அரசியல் களம். சென்னை மாநகராட்சியின் மிக முக்கியமான அடையாளமான பெரம்பூர் தொகுதி உழைக்கும் மக்கள் மற்றும் இளைஞர்கள் செறிந்து வாழும் ஒரு பகுதி. இது நீண்டகாலமாக திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இருந்து வருகிறது. ஆளுங்கட்சியாக இருப்பதால் அரசு திட்டங்கள் மற்றும் வலுவான கிளைக் கழகங்கள் மூலம் திமுக தனது பிடியை இங்கே இறுக்கமாக வைத்துள்ளது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் வியூகம். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியை தனது அரசியல் இலக்காக தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான கணக்கு உள்ளது. வடசென்னையில் தங்களுக்கு இருக்கும் அசைக்க முடியாத ரசிகர் பட்டாளத்தை அரசியல் வாக்குகளாக மாற்ற இது சரியான களம் என்று அவர் கருதுகிறார். குறிப்பாக முதல்வர் அவர்களின் தொகுதியான கொளத்தூருக்கு மிக அருகாமையிலேயே தனது வெற்றியை பதிவு செய்து அதன் மூலம் தமிழகம் முழுவதுமே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது தமிழக வெற்றிக்கழகத்தின் நம்பிக்கை. தீய சக்தி முழக்கமும் நேரடி போரும். தமிழக அரசியல் இப்போது திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் என இரண்டு முனைகளாக பிரிந்து நிற்கிறது. திமுக ஒரு தீய சக்தி என்ற கருத்தை மிக அழுத்தமாக முன்வைத்து வரும் விஜய் அவர்கள் அந்த கட்சிக்கு எதிரான தனது நேரடி போரை தொடங்கியுள்ளார். ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான புதிய அரசியலை முன்னெடுப்பதன் மூலம் திமுகவின் பல ஆண்டுகால ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர் திட்டமிடுகிறார். இதனால் 2026 தேர்தல் களம் முன்பை விட இப்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. முடிவு. தற்போது நிலவும் இந்த அதிரடியான அரசியல் நகர்வுகள் மற்றும் நேரடி மோதல்களுக்கு மத்தியில் பரபரப்பான பெரம்பூர் தொகுதி யார் கைவசம் என்று விரைவில் பார்க்கலாம்.